விமான விபத்தில் அஜித் பவார் இறந்த செய்தியை கேட்டு துக்கம் தாழாமல் அமைச்சர் விதோபா கண்ணீர் விட்டு அழும் காட்சியை திரையில் பார்க்கிறோம். இன்று காலை விமான விபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார். அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டு துக்கம் தாழாமல் அமைச்சர் விதோபா கண்ணீர் விடும் காட்சியை திரையில் பார்க்கிறோம். விவரங்களோடு மும்பையிலிருந்து ஜவஹர் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜவஹர். வணக்கம் ஆனந்தி. ஜவஹர், துக்கம் தாழாமல் அமைச்சர் விதோபா கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த காட்சிகளையுமே திரையில் பார்க்க முடிகிறது. அவருக்கும் அஜித் பவாருக்குமான அரசியல் ரீதியாக உறவு எப்படிப்பட்டது? அவருடைய ஆதரவாளர்களுக்கு, தொண்டர்களுக்கெல்லாம் இது எவ்வளவு பெரிய பேரிழப்பு? ஆனந்தி, நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல அஜித் பவார்ங்கிற ஒரு அரசியல் தலைவர் அரசியலுக்கு மேல நிறைய பேருக்கு ஒரு குடும்ப மெம்பர், அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பராகவும் சரி, அதே மாதிரி ஒரு தொண்டர், அதாவது ஒரு நல்ல ஒரு தலைவனாகவும் இருக்கிறனால நிறைய அமைச்சர்களும் சரி, மற்ற நிறைய தொண்டர்கள் சரி, அவங்க ரொம்ப ஒரு பெரிய இழப்புன்னுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. மகாராஷ்டிராவில் நீங்க பாத்தீங்கன்னா தேசியவாதி கட்சி தொண்டர்கள் தவிர மற்ற ஓவரால் மகாராஷ்டிராவில் இருக்கிற பகுதியில் உள்ள ஆட்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு. அரசியல் வாழ்க்கையில அஜித் பவார் மகாராஷ்டிராவோட துணை முதல்வருக்கு மேல அவங்க ஒரு 35 வருஷ காலமா 35 இயர்ஸ் அது அவங்க அரசியல் வாழ்க்கையில ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல ஆயிரம் இல்ல பல லட்சம் பேருக்கு அவங்க ஒரு அரசியல் ரீதியா ஒரு உதவியும் சரி, அரசியல் ரீதியா ஒரு பெரிய ஒரு தலைவனா சரி அவங்க இருந்திருக்காங்க. அதனால இது ஒரு சகஜமான விஷயம். கட்சி தொண்டர்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு. அதனால மகாராஷ்டிரா பொறுத்தவரைக்கு அரசியல் ரீதியா ஒரு பெரிய ஒரு தலைவர் இழந்துட்டாங்க. ஆனந்தி, மகாராஷ்டிரா அரசியல் களத்தின் மிக முக்கியமான தலைவரான அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.